இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 6 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம். பிப்ரவரி 6 வியாழக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, கண்ணப்பர் குரு பூஜை, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிவட்டாயர் குரு பூஜை, பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை மகா பிரதோஷம் பராக கல்பாதி, பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி தரிசனம், பிப்ரவரி 12 கலியுகாதி அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது மாசி 1 நமக்கு பிப்ரவரி 13 தான், ஆனால் நாள் பிறக்கிறது சூரியன் மாறுறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 12/2. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் குரு வக்ரநிலையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் புதன் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8 பிப்ரவரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:14 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 10 பிப்ரவரி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:15 கடகராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக முக்கிய நிகழ்வான குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:33 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். அன்று இரவு 11:34 சூரிய பகவான் கும்பராசிக்குள் செல்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி ராசி. அது ரீதியாக நீங்கள் உங்கள் ராசி பலனை பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, இதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் பலமாகிருது, திரிகோணம் பலமாகிருது, முக்கியமாக 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாகிருது. ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய எண்ணம் பேச்சு புத்தி செயல் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் வீடு மண் பணி சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீடிடும் காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்
குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.